அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி. அப்படின்னா எம்மைன்னா நம்மளை எல்லாம் அப்படிதானே. என்னை விட்டு என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதினா எல்லாரையும் சேர்த்த மாதிரி தான்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம கிட்டலாம் ஆண்டவன் பிரியாம தான் இருக்கான். அம்மை அப்பனுமா இருந்து நம்மளை நல்லா அருட்பெரும் ஜோதியா இருந்து நல்லா ரட்சிக்கிறாரு, எல்லாமே நல்லது செய்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். எம்மையும்ன்றது முன்னாடி இணைத்தும் தெரியுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இணைத்தும் துன்பிலா எவ்வளவுன்ற மாதிரி இதுல எம்மையும்ன்ற மாதிரி எப்போதும் எப்போதும் என்னை விட்டு கொஞ்சம் கூட பிரியாம இருக்கிறது. இறையும்ன்ற போது நம்மளுக்கு இறைன்றது எதை பத்தி தோணுது? இறைன்னா நல்ல எல்லாமாவும் இருக்கிறவர், இயற்கையா யாரும் உருவாக்காம அவரா இருந்து எல்லாரையும் நல்லா பண்றவருக்கு தான் இறைன்னு பேர். இறைனா ஒரு சாப்பாடு அளவு. அப்போ நமக்கு சாப்பாடுனா எப்படி இருக்குது? பேக்கேஜிங் இது நம்மளுக்கு சத்தம் நம்ம என்ன செலவு பண்ணுமோ எல்லாமே பேக் பண்ணி வந்துடும்ல. அந்த மாதிரி இறைன்றது அந்த ஒரு இது. ஆமா. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஆகாரத்தை வாய் வழியா போடுறோம், மென்று முழுங்கிடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது போய் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி எவ்வளோலாம் பண்ணி தன்னால் அது நம்மளுக்கு சத்தாக மாறுதுன்னும் போது அது எவ்வளோ ஆற்றல் உள்ளதாக மாறுது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கு, நம்ம இது பண்ணிக்கிட்டா இருக்கோம், இதெல்லாம் நீ செய்யணும் நம்ம பண்ணிக்கிட்டா இருக்கோம். இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுது, ஆண்டவன் அந்த மாதிரி ஒரு இயலை வச்சுருக்கான். அதுதான் எம்மை அப்படின்றது. இம்மை அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற சத்து செலவு. அம்மைன்றது அந்த உலகத்துல இருக்குது. எந்த உலகத்துல? பரவுற உலகம். இது லிமிட்டான உலகம் இல்ல. கொஞ்சம் தான் சாப்பாடு கிடைக்கும், கொஞ்சம் தான் உங்களுக்கு தங்குற இடம், கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டுக்கு பரவுற உலகமா இது. இம்மை. அம்மைன்றது நல்லா பரவக்கூடியது, கொஞ்சம் லிமிட்டு இல்லாம போகும். ஏன்னா அது பரவக்கூடிய தன்மை இருக்கிறதால அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டே போவோம்ல. அதனால அது இல்லை, கொஞ்சம் லிமிட்லெஸ் மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலும் அன்லிமிட்டெட் எங்க இருக்கு? அல்ல குறையாத ஒரு லெவல்ஸ் எங்கிருந்து வரும்? அதான் அம்மையிலே என்ன பண்ணுது, உண்மை வெளியில வருது. அப்படிதானே? அருட்பெரும் ஜோதி அவர் எந்த வெளியில நடமிடுறாரோ, பெருஞ்சுக வெளி அருட்பெரு வெளி அப்படின்ற அந்த வெளியில அதுதான் உங்களுக்கு இது இம்மை அம்மை. இம்மையும் இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப பெருவாழ்வுன்றாங்கல்ல. அந்த மாதிரி எம்மையும் என்னை விட்டு பேரின்ப பெருவாழ்வு வரைக்கும் எனக்கு கொடுத்து விட்டு. ஏன்னா இங்க விட்டு விட்டுனா என்ன ஆயிடும்? உங்க இன்ப இதுல விடுறதா? இங்க உங்க கை விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ப இதுல விடுறதான்னு கேட்குறேன். அப்போ நல்ல விடுறது எது? நல்லா அவர் நம்மளுக்கு விடுதலை எப்போ கிடைக்கும்? சுத்தமும் சுகமும் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு. ஆமா, நம்மளை சுத்தப்படுத்தும் போதுதான் அந்த உண்மையான மலத்தோட கலந்த வச்சு நம்மளுக்கு இது விட்டாருன்னா காலி ஆயிடும். சுகமே இல்லாம நம்மளுக்கு விட்டாருன்னா காலி ஆயிடும். அதனாலதான் அது சுத்தமும் சுகமும் நம்மளுக்கு வேணும். வீகனிசமும் வல்லிசமும் அது நல்லா வளர்ந்தாதான் நம்மளுக்கு அந்த இறைத்தன்மை நல்லா கிடைக்கும். அதனால இறையும் பிரியாது. எங்கெங்கெல்லாம் நான்
கரெக்டாக டியூன் பண்ணுமோ அங்கே டியூன் பண்ணி விட்டு என்னை பிரியாமல் இருக்கிற ஒரு இதை கொடுத்து விட்டு சரிங்களா. அம்மை அப்பனுமாம். அப்போ அம்மை அப்படின்னாலே அது வெளியே கடந்தது. அப்பன்ன்றது வெளிக்கு உள்வெளி. ஸோ இது மாதிரி கடந்தாதான் சும்மா இருக்கிற சுகம் கிடைக்கும். அது அருப்பெருஞ்சோலை தான் தர வல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த பாடல. அடுத்த பாடல வந்து டவுட் இருக்கான்னு. ஆமாப்பா. இப்போ அம்மைன்னா வெளி கடக்குறதுன்னு சொன்னேன். அப்புறம் அப்பன்னா வந்து உள்ள இது வெளிக்கு உள்வெளி அப்படின்னா இப்போ அருப்பெருவெளின்னா அம்மை இருக்கிற இடம், பெருஞ்சுகவெளினா அம்மை அப்பனுமா இருக்கிற இடம் சரிங்களா. அவங்க எப்படி பிரியாம இணைஞ்சிருக்காங்களோ அருப்பெருவெளி அம்மை அப்பன்றது அந்த ரெண்டு உள்ளடங்கின சிவசக்தி இருக்காங்கல்ல, அந்த எப்படி அவங்க வந்து ஒரு சண்டை இல்லாம ஒரு சச்சரவு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாம வந்து இணைஞ்சு உங்க எல்லாத்துக்கும் பறவை கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க. ஏன்னா அருப்பெருஞ்சோதி என்னவா இருக்காரு, அம்மையுமா இருக்காரு, அப்பனுமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அம்மையை காட்டுவார். அதான் ஏன்னா பேசிக் இருந்தா தானே அப்புறம் டாப் இதாக முடியும். அம்மை எப்படி இருக்காங்க உங்களுக்கு, மனசால ஆனவங்க சரிங்களா. அப்பன் அறிவாள. அம்மை வந்து மன உருவம் இல்ல. அப்ப மன உருவம் நம்ம எதால பார்க்க முடியும், நம்ம மனசால தான் பார்க்க முடியும். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒளி காட்டும் போது எப்படி காட்டினாரு, மன ஒளியை காட்டினாரு. உள்ள கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உள்ள இருந்து பாக்குறோம்ல, உள்ள இதே கமலம் வந்து பார்க்கப்படும், மலரும் சரிங்களா. அப்படி மலரும் போது உங்களுக்கு என்ன இருக்கும், அம்மை வெளி தெரியும் உங்களுக்கு சரிங்களா. இதையும் எப்படி கீழே இந்த சேத்துல இருந்து இப்படி மலர்ந்து உங்களுக்கு மேல வருதோ அந்த மாதிரி அம்மை என்ன பண்ணுவாங்க, அடியில இருந்து முடிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க சரிங்களா. அந்த முடியை வந்து ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்றதுக்கு அப்பன் வருவார் சரிங்களா. உள்வெளியை காட்டி அந்த சுகவெளியை எடுத்துட்டு வந்து காட்டி விடுவார் சரிங்களா. அப்பன் வந்து சுகத்தை பரப்புறவர் இல்ல. ஸோ அது அறிவோட சுகம், அது சச்சிதானந்தம். அந்த இன்பத்தை வெளியே எடுத்துட்டு வரும்போது தான் உங்களுக்கு அம்மையும் அப்பனும் அப்போ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தா கலந்தா இருக்காங்க, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இது பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. பொச்சபை சிச்சபை காட்டி உங்களுக்கு வந்து அருப்பெருஞ்சோதினி விளங்க வருவார் அப்படிதானே. அப்போ இங்க கோல்டன் லைட்ஸ் காட்டோடனே அங்க ஈரம் வந்து தெரியுது, தண்ணி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆளுங்க ஒளி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னும் போது அங்க வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த கோல்டன் லைட்ஸ் என்ன பண்ணும், போய் ஒரு இடத்துல நிராதார நிலையில எடுத்துட்டு போய் விடும் சரிங்களா. அப்புறம் அங்கிருந்து உங்களுக்கு சிறு ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு வேணும்ல, அதுதான் அம்மையும் அப்பனுமா உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்களுக்கு வந்து அருப்பெருஞ்சோதியா நீங்க வாழணுன்றத ரெடி பண்ணி விடுவாங்க. அடுத்தது படிக்கலாமா. பிரிவுற்று அறியா பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருப்பெருஞ்சோதி அப்படின்போது இங்க இருக்கிறதுலாம் பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பிரியாம பிரிவுற்று அறியா. அப்போ மற்ற பொருள்லாம் பிரிஞ்சிரும்ன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியும் சரிங்களா. ஆனா இதுல பிரிவுடாம ஒன்று இருக்குது அப்படின்னா அது அரிய பொருள். அது மாதிரி பிரிஞ்சுக்க தெரியாது, அது இணைஞ்சதான் பாதியே என் முழுதே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நல்லா இணைஞ்சிட்டு அதில் அதெல்லாம் பசத்தன்மை சரிங்களா. பச தெரியுங்களா உங்களுக்கு, அது எப்படி வந்து பேஸ்ட் ஆகிடுதோ அந்த மாதிரி பிரிவுற்று இது பிரியவே தெரியாது. ஏன்னா இவங்க யாரு வள்ளலாருக்கு வந்து கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஐயா எனக்கு வந்து சின்ன வயசில் காட்டி விட்டீங்க, ஆனால் இன்னும் ஸ்டேஜ் எனக்கு மாறுது, எனக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக தேவைப்படுறீங்க, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி என்ன எப்போ வந்து இணைய போதோ அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருப்பார்ல, அதனால தான் நீங்கள் பயப்படாத, அஞ்சாதே நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஞ்சேல் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா. அந்த மாதிரி பிரிவுற்று அறியா அவர்கிட்ட எப்பயுமே அதை தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கும்
ம் அந்த கம்யூனிகேஷன் எப்பவுமே வந்து ஸ்டாப் ஆகிடாதுன்ற மாதிரி. ம் பெரும் பொருள், பெரும்னாலே உங்களுக்கு எப்படி வருது? ம் இந்த காலத்தையும் நிலத்தையும் கடந்த பொருளாக இருக்கு. ஆ சரிங்களா? அதுதான் பெரும் பொருளாய். அப்போ அந்த பொருள் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது? ம் கரைஞ்சி காணாம போயிடுது. ம் உங்களுக்கு நிறைஞ்சு என்ன பண்ணும்? ம் உங்களையும் வந்து வள்ளல் தன்மை ஆகி விட்டுரும்ல. ம் பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம். ம் இதுதான் அறிவு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த என்ன அறிவு வருது? ம் பொருளறிவு. அதான் அதான் அடுத்தது அருளறிவு. ம் அருளறிவு ஒன்றே அறிவு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆமாப்பா ஆமாம். அந்த மாதிரி அறிவுக்கு அறிவாம். ம் ம் ஏற்கனவே எனக்கு இருந்த இந்த இதுவும் அதான் அம்மா எனக்கு கொடுத்த அறிவும், ஆமாம். அது போக அறிவுக்கு உள்ள வெளியே வருது இல்லை, அது அதோட வெளியில கொடுக்குற அறிவு வந்து இன்னும் ஸ்பெஷலான அறிவு, ஆமாம் ஆமாம் மேலான அறிவு. சரிங்களா? அதான் ஃபீமேலான அறிவுன்றது மேலான அறிவுன்றது ரெண்டு அறிவு வந்து உங்களுக்கு வருது. அதனால அம்மை வந்து எந்த இதுவும் கம்மியானவங்களாம் கிடையாது. அது இன்னொரு பிரதி, இது ஒரு இன்னொரு பிரதி. ஆமாம். அது அது இது ஒரு மாதிரி மேல் போயிடும் உள் போயிடும் ரெண்டுமே வேணும். ரெண்டும் ஒரு இது ஏன்னா அந்த மனசு உங்களுக்கு ஓப்பன் ஆகாம இப்போ பிசினஸ் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒரு மேலே ஒரு கோட் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த இது ப்ராசஸ் நடக்கிறது ஒரு கோட்டிங்காக தானே இருக்கு. அந்த மாதிரி தான் இது அமைஞ்சு ஆண்டவங்க கொடுத்துருக்காரு. மனசு வந்து உங்களுக்கு அது காட்டிடுச்சு. அதான் இப்போ அடுத்தது இந்த ஞானேந்திரிய புலக்கண் இருக்குல்ல, அந்த கண்ணிலையும் உங்களை பார்க்க முடிஞ்சுன்னா அதான் அதான் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இல்லை. ம் அந்த அறிவுக்கு அறிவு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காட்டி விடுது. அதான் அதான் அழிவு வராம அறிவு இங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் போது என்ன பண்ணோம்? நிறைய பேருக்கு அறிவு இவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகளா அப்படின்னு இந்த உலகத்துல காட்டுறவங்க என்ன பண்றாங்க? திடீர்னு மாறி வேற வழி இல்லாம அழிச்சு விட்டுறாங்க. சரிங்களா? எது ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தா அழிச்சு விளையாடுற மாதிரி ஆயிடுது. அதான் அதான் ஆனா அந்த அறிவுக்கு அறிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் உங்களுக்கு ஸ்டெடி ஆயிடுறோம். ஏதோ நான் எதை பார்த்தோம் நம்ம நடுங்கிறது இல்லை. அடுத்த வளர்றதுதான் நம்ம வளர்ச்சியே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் இணைஞ்சு ஒரு மாதிரி ஒத்து போயிடுறோம். அதுதான் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா வள்ளலார் நம்ம அறிவாளியாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது அவர் ஒன்றும் படையை திரட்டி நம்ம எல்லாரையும் அழிச்சு ஒழிக்கல. அதான் சரிங்களா? அவரோட இந்த இடம் ஃபுல்லாக ஆக்கிரமிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் அதான் நான் எப்போ வருவேனோ அப்போ வருவேன். ஆமாம் அப்போ எனக்கு தெரியும், அப்போ எல்லாரும் திருந்துடுவாங்க அப்படின்றத அவர் நல்லாவே தெரிஞ்சு அறிவுக்கு அறிவுலேருந்து பார்த்துருக்காரு. ஆமாம் ஆமாம் சரிங்களா? அதனால தான் அவரோட அறிவாற்றல் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த உடம்புல இருக்கோம், ம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா உடம்புமே கலந்துக்க போகிறோம், கலந்துப்பான்னு சொல்லிட்டு புகுந்துக்கிறோம். சரிங்களா? சொல்கிறோம் அப்படி. ஸோ புகுந்துட்டாருன்னா அவர் எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, உணர்ந்துக்கிறது? அவர் நம்ம புணர்ந்துக்கிறது எப்போ அப்படின்னும் போது ம் நம்மளுக்கு வருது அறிவுக்கு அறிவாக அந்த ஸ்டேஜை நம்ம வளர்த்துக்கும் போது தான். ம் ஏன்னா வீகனிசமும் உங்களுக்கு வேணும். வீகனிசம் என்ன பண்ண தரும் உங்களுக்கு? ம் நிராதார நிலை. ம் ம் சரிங்களா? இங்கே இருக்கிற ஆதாரங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது? ம் நித்தியம் இல்லாத இது அவங்ககிட்ட போய் நம்ம இம்சையை வந்து நம்ம பரப்ப தேவையில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உங்களுக்கு ஜஸ்டிஸை கொடுக்கும், ம் நீதி ம் அப்படி அதை கொடுக்கும். அப்புறம் ம் வள்ளல் தன்மை உங்களுக்கு என்ன பண்ணும்? ம் நீர்மை ம் அப்படின்ற அந்த இறக்க குணத்தை வந்து வெளியில காட்டி, ஏன்னா அதுல வந்து இறக்கப்பட தேவையில்லை, அதிகமாக கம்பேஷன்லாம் அதிகமாக தேவையில்லை, ஜஸ்டிஸ் இருக்கணும். உன்னை வந்து நீ சித்திரம் இது பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறல்ல, கண்ட இடத்துல கை வைக்கக்கூடாது, உன்னை கட்டி வைக்கக்கூடாது, உன்னை கருப்பு வைக்கக்கூடாது, உன்னை கதிர வைக்கக்கூடாது, உன் கண்ணுக்குட்டியில் பிரிக்கக்கூடாது. சரிங்களா? உனக்கு அந்த கறி சமைச்சு கழிவாக்கிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும்ல. ஆமாம் உங்களுக்கு அதே மாதிரி அங்கேயும் நடக்கணும் அப்படின்றத நீங்கள் அப்படி நினைப்பீங்க. ம் ஜஸ்டிஸாக இருக்குது. கம்பேஷன் உங்களுக்கு எப்படி தெரியுது? ம் அவனுக்கு பசி வந்துடக்கூடாது, ம் தாகம் இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, இச்சை, எளிமை, பயம், கொலை எல்லாமே வந்து நம்ம நிவர்த்தி பண்ணி ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படின்றது வளர்ந்த திறமைக்கு போயிடுது. அதான் அதான் சரிங்களா? ஸோ இது ஒரு தனி பேட்ச், அது ஒரு தனி பேட்ச், ரெண்டுத்துக்கும் ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு. ம் ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஞான நிலை ஓ அப்படின்றது காட்டி விடுறது தான் அறிவுக்கு அறிவாம அது பிரிஞ்சது. சரிங்களா? சாதியும் அதை நீங்க சொல்லுங்க. ம் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெருஞ்சோதி. சாதின்றது சாதின்னா அந்த கேட்டகரி, அந்த இது ஒரு இது இருக்குல்ல, இப்போ இது 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 இதோடைய இது இருக்குது, இப்படி இருக்குது, இப்போ இதுன்னா இதோடைய இது தொழில் சம்பந்தமானது.
தொழில் ஒரு என்னென்ன இருக்கோ அதை வந்து ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் எப்படி அதான் இதை நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த கிரியேட்டிவிட்டி சொல்லுவாங்க. கிரியேஷன். அப்புறம் காத்தில் விடுது இல்லை என்னப்பா அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அப்புறம் அவங்க பழைய தொழில் செஞ்சவங்க எப்படி சாதி அப்படின்றது இங்கே ட்ரெடிஷன் அப்படின்னு வச்சுக்கலாமா? இன்ன தொழில் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணணும். ஆமாம் ஆமாம் அப்படி தானே, அந்த மாதிரி தானே எல்லாமே நான் இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன அவங்கவுங்க செயலுக்கு தகுந்த மாதிரி அதை அப்படி பிரிச்சுடுறாங்கல்ல, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிறாங்க. அப்போ பிரிவுற்று அறியான்னு அந்த சொல்லும் போது இது எப்படி எதெல்லாம் பிரிக்குதுன்னு அந்த ஃபோர்ஸை சொல்லணும்ல. இந்த சாதின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அவங்களோட பழைய தொழில என்ன இருக்குன்னா, என்னதான் உங்களுக்கு படைத்தல் அருளல் அந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் இருந்தாலும் நடுவில் என்ன ஆயிடுது, விரிசல் விட்டுடுது. எப்படி உயர்ந்து அழிக்கிறதாலையும் மறைக்கிறதாலையும். சரிங்களா? அந்த புராண கதையெல்லாம் சொல்றது அழிக்கிறதும் மறைக்கிறதும். எப்படி டேரக்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன் ஏன்னா குரு மூலியமா சொல்றேன் அது மூலியமா சொல்றேன் அப்படின்னு இழுத்துனே போவாங்க. சரிங்களா? சொல்ற மாதிரி வந்து முக்காவாசி சொன்ன மாதிரி அரைவாசி காமிச்ச மாதிரி, ஏன்னா சித்தி வழக்கத்துல போயிட்டு நம்ம சொன்னா வெளியில சொன்னா உன் தலை சுக்குநூறா விழிச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிடுறாங்க. சித்தி வழக்கத்துல போயிட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சொல்லி முடிச்சு அதை மழுப்பிடுறாங்க. வள்ளலார் அப்பான்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து இந்த இது பண்ணல, காவி வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது, அதுக்கு அந்த துருவ வழக்குல நம்மளுக்கு இது உருவு கிடையாது, நம்மளுக்கு சகஜ லெவல்ஸ்ல தான் நம்ம இது சன்மார்க்கத்தை சுத்த சன்மார்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஏர்மாரா ஒன்று போட்டு வந்துட்டாரு, காவி போட்டு வந்துட்டு அவர் நம்ம இது பண்ணிடுவோமா பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம்னு நினைச்சார் போல இருக்கு அவரு. அதான் ஒருத்தர் வந்தாருங்க சத்யநாராயண சபையில வந்துட்டு என்னை பார்த்துருக்காரு. நான் வந்து நம்மளோட ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல அதை நான் கேட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்படி நம்ம இது பண்ணியிருக்கோம், கடவுள் நம்மளுக்கு எப்படிலாம் வார்த்தை உச்சரிக்க விட்டுருக்காரு அப்படின்றத நான் கேட்டு நான் அந்த எந்த கவனமும் செதறாம நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், ஒருநிலை பண்ணி சிச்சபை கண்ணில் வந்து சிந்தனை பண்றேன். அது அவருக்கு ஒரு வியப்பா இருந்திருக்கு. அவர் மட்டும் நாங்கள் நீரோட தர்மசாலையில நாங்கள் இது பண்றோம், மீட் பண்ணும்போது தம்பி நீங்க அங்க இருந்தீங்கல்ல அப்படின்னு பேச்சு கொடுக்கும்போது அவரு நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நான் எல்லா இதுக்கும் குரான் கிரான்லாம் எனக்கு அத்துப்பிடி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிருந்தாரு. அப்போ நான் டவுட் கேட்கலாமாண்ணே, இந்த பாடல் எங்க இருக்குன்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அது சொல்ல வராது. சரிங்களா? எனக்கு குரு இருக்காரு, எனக்கு பெரிய எனக்கு ஆன்மீகத்துல எனக்கு குறைபாடே கிடையாது அப்படின்னு என்ன சொல்றாரு. அப்போ டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவரு அதெல்லாம் நான் குரு மூலியமா நேரம் வரும்போது காலம் வரும்போது அப்படின்ற மாதிரி சாலம் வளர்ப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து அது ஒரு இதுன்னு நினைச்சிட்டு நான் சாதி சாயல் பூசிருக்காங்கடா இவங்க தேவையில்லாம அந்த மத சாயல்லாம் ரொம்ப சுத்திட்டே இருக்காங்க. அதுதான் ஒரு கலையா வச்சுக்கிறாங்க, இதே இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இந்த கரெக்டா அந்த அழித்தலும் அழைத்தலும் வந்து என்ன பண்ணுது, அது ஒரு பகுதியா விரியுது. அதான் சரிங்களா? அதுக்கு மேற்பகுதி உங்களுக்கு மதம் என்ன பண்ணுது, பரவரன்னு சொல்லி கடவுள் சொன்னாரு அது சொன்னாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணா வந்துரும், அது கடவுள் வந்துருவாரு, அது வந்துருவாரு, இது வந்துருவாருன்ட்டு லாஸ்டா மடிஞ்சு போயிடும். எல்லாம் அவதியம் பட்டு தடால்னு ஒரு நாள் காணா போயிட்டு போர்க்கலை சொல்லி கொடுத்து எதையும் சாதிக்காம செத்து ஒழிஞ்சிடுறோம். போருன்னு சொல்லி எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, இப்போ மதத்தால இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு. ஒருத்தவங்க என்ன பண்றாங்க சொல்ல நான் பாக்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு வளத்து போய் ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப மனசும் நொந்து ஒரு மாதிரி ஆயிடுறேன். அதனால அதெல்லாம் ரொம்ப நான் பாக்குறதே இல்லை. இப்போ அந்த அருண் பிரகாஷோட லேட்டஸ்ட் இதை நீங்க பார்க்கலாம். அதான் கொஞ்சம் பார்த்தேன், அப்புறம் பாப்பீங்க. ஏன்னா அதுல மதங்களை பத்தி எந்த அளவுக்கு இது கையில கத்தியும் கழுத்தா இருக்கிறதும் பாம்ஸ் போட்டு இது பண்றதும் அகதிகளா தெரிய வைக்கிறதும் சொந்த வீட்லயே வந்து காணாம பண்ணி அது கோடீஸ்வரம் இன்னைக்கு தெருக்கோடியில இருக்கிறது. அந்த மாதிரி நல்லா செய்யறாங்க அந்த பசங்க, நல்லா சொல்றாங்க, நல்லா தான் பிள்ளைய தானே கழுத்து. வள்ளலார் ஐயா சொன்னதை வந்து இந்த யங்கர் ஜெனரேஷன் இவ்வளவு நல்லா அருமையா செய்யறாங்கன்னும் போது அவங்களுக்கு உண்மையா மனமார்ந்த நன்றியை கடவுள் செய்ய வைக்கிறார். ஆமா, கடவுள் செய்ய வைக்கிறாரு, எல்லாரையும் திருத்திக்கிட்டு வராருன்றது எனக்கு நான் நல்லா ஆனந்தப்படுறேன். ஆண்டவர் எல்லாரும் உணர்ற தன்மை வந்துருச்சு வந்து ஆனந்தப்படுறேன்பா.
அப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு நான் எவ்வளவு இது பண்ணிருப்பேன்னு. அவரோட ஒளி கட்டினோடனே ஐயோ இந்த உலகம் இப்படி எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே, ஆமா. பாத்துட்டு அப்படி சொன்னா கூட. நிறைய பேர் நான் பாக்குறேன். முதல்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஏதோ அந்த சிற்று இன்ப வாழ்க்கைக்காக அவங்கவுங்க ஒரு அளவுக்கு அப்படியே திருந்திக்கிட்டு அவங்க மலத்தை வந்து வெளிப்படுத்திட்டு அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தடுமாற்றம் வர்றதெல்லாம் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையிலே நடக்குது. நான் எவ்வளோ திருத்திக்க பார்த்தாலும் நானும் யோசிப்பேன், நம்ம இந்த அளவுக்கு கடவுளை உணர்றோம், இந்த அளவுக்கு நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு. இந்த குடும்ப சூழ்நிலைன்னு வரும்போது அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் நாமளும் கோபமும் தாபமும் வந்து வெடிக்கிறோம்ல. அதெல்லாம் அவங்க நம்ம கொஞ்சமாக வெடிக்கிறோம், மற்றவங்க வந்து அதிகமாக வெடிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கும் அதுலேருந்து இது வர்றதுக்கு தெரியல, நம்மளுக்கு அதுலேருந்து சிக்கியிருக்கோம். அது நம்மளுக்கே இப்படி இருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் அந்த மாயை எவ்வளோலாம் ஆட்டி படைக்குது. பழைய ஒரு குடும்பமாக இருக்கணும் தான் விருப்பம். பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு திருப்பம் ஏற்பட்டு சித்தி வழக்கம் வரையும் போயிட்டு இருக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம உள்வாங்கி இந்த அளவுக்கு நம்ம இருந்தாதான் நம்மளுக்கு அந்த நல்ல பண்பும் அந்த உண்மையான அந்த நல்ல விளக்கமும் கிடைக்குது. நல்லா நம்ம அமைதி காத்து ஆனந்தமாக எல்லாரையும் வழி நடத்த முடியுது. அப்போ சமய இது உங்களுக்கு தெரியுது, அந்த ஆச்சாரம் ஒரு சின்ன லெவலுக்கே இந்த அளவுக்கு நம்மளை தூக்கி விடும் போது கடவுள் எவ்வளோ சொல்லி நம்மளுக்கு இந்த அளவுக்கு புரிய வச்சு எல்லாமே பொதுக்கு வரணும் போது நல்லா எல்லாமே தெளிவடைஞ்சிருதுப்பா. அந்த பசங்க நல்லா சொல்லி எல்லாருக்கும் நல்லா இது பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு எனக்கெல்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு கொஞ்சமாக நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு உணர்த்துறது கொஞ்சமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க நல்லா அதை விளக்கமாக நல்லா எடுத்து சொல்கிறாங்க. உன்ன மாதிரி நீ சொல்கிற மாதிரி உனக்கு ஒரு ஆங்கிள் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஆங்கிள்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. பசங்க நல்லா செய்கிறாங்க. ஸோ அதுதான் சாதி மதம் சமயன்றது அதோட இதில் சமைச்சு போடுற அது ஒரு மெயின் லைன். ஸோ அது எல்லாத்தையும் ஏன்னா ஒரே சாயல் இருக்கும். கழுத்தை அது அவங்க சதையை பிரித்து சமைச்சு பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லைனு, தான் குழந்தையா இருந்தாலும் அடிச்சு கொள்ற ஒரு லைன் சைல்டு அபியூஸ். அகவல்ல கரெக்டாக அந்த சாதியும் மதமும் இதெல்லாம் படிக்கும் போது கரெக்டாக அந்த பசங்க அந்த இது விளக்கமாக அந்த போட்டு தெரிய வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி நம்மளுக்கும் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த சமயமும் காணா, ஏன்னா அவன் கதையிலேருந்து விட்டு குரானா அப்படின்னு பல இதுல சமைச்சு வச்சுட்டாங்க கூட. லாஸ்டா கொரோனால போய் மாட்டிக்கிறோம். ஆமா எல்லாம் செத்தா கூட கிட்ட கூட போகாம எல்லாம் கும்பலா தூக்கி அப்படியே தூக்கி போட்டோம். நம்ம எப்படி எல்லாத்தையும் கும்பலா வச்சு கொண்டாடிக்கிட்டு திங்கிறோமோ அந்த மாதிரி எல்லாரையும் கும்பலா தூக்கி பாதாளத்துல போட்டாங்க, பள்ளத்தாக்குல கொட்டினாங்க அள்ளி அள்ளி. பண்ணீங்களே அப்படிதான் பல காலமா அப்படிதான். ஆமா அதே மாதிரி மனுஷனை கூட நீங்க என்ன ஒரு கிருமியை விட்டாலே நீங்க காலிடான்ட்டு நம்மளுக்கு காமிச்சு விட்டாரு. அப்போ எல்லாரும் அவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டாமா, அப்போ அராஜகம் பண்ணிட்டு இருந்தோம். மூஞ்ச கூட காமிக்க நீங்க லாய்க்கு இல்லை, மூடிக்குங்கடா மூஞ்சைய வாயை எல்லாத்தையும் மூடுங்கடான்ட்டு எல்லாத்தையும் அடக்கி உடக்கி ஒரு பக்கம் உட்காந்து மூஞ்ச காமிக்க கூட யோகிதல்ல. உங்களுக்கு அறிவும் அவ்வளோ நல்ல எல்லாமே கொடுத்துருக்கேன், எதையும் ஒழுங்கா சரி வர பயன்படுத்தாம இந்த மாதிரி கேவலமா போயிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நல்லா அடங்கி உடங்கி ஒழுங்கா இருந்து திருந்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நவுற விடாத கரெக்ட் பண்ணி வச்சாரு. அப்போ நல்லா தெரியும்ல. அப்போ எல்லா இடம் லாக்அப் ஆயிட்டு எல்லாமே ஒடுங்கி போயிடுச்சு. ஆனால் வள்ளலார் சபையில தான் இந்த மாதிரியே இருந்து எல்லாருக்கும் இன்னும் மேலும் ஓங்கி அவர் அந்த தர்மசாலை எல்லாருக்கும் உணவு அப்படியே நிறையா எல்லாம் யார் யார் அந்த இதில் உதவிக்காரங்களை நீட்டி எப்படி அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு அங்கேருந்து தான் நிறையா போச்சான். மாமூலாக செய்கிறத விட தினசரி செய்கிறத விட அதிகமாக செய்தாங்களாம், அதிகமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க. அது எவ்வளோ சிறப்பு. ஸோ அது இன்னும் நல்லபடி போயிட்டு இருக்கு. அதாவது இந்த சாதி தலைவர்கள், மத தலைவர்கள், சமய தலைவர்கள் யாரும் வந்து அனுபவிக்காத ஒரு இன்பமும் யாரும் வந்து அவங்களுக்கு காணாத காட்சியும் இங்க வந்து நம்மளுக்கு காணா ஆதி அனாதியாம். இப்போ வரைக்கும் சொன்னது அம்மை அப்பனும் அறிவுக்கு அறிவம் எல்லாமே ஆதி அனாதின்னு அது இனிஷியேட் பண்ணக்கூடிய லெவல்ஸும் இருக்குது. தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து தன் சாதி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவார்ல, அப்போ அவரோட தன் சாதின்றது என்னது? இங்க இருக்கிற சாதி கிடையாது, அழித்தலும் மறைத்தலும் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி முகம் மூடி வாய் மூடி தான் கிடக்கணும்.
அவர் சொன்னதை கேட்டால் தான் எல்லாருமே ஆனந்தப்படுறதா இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் அந்த வேறு மாதிரி அந்த ஜீவகாருண்யம் அப்போல்லாம் கூட ஏதோ நம்ம இதெல்லாம் படிக்கும் போது வந்துச்சு. அப்போ சொன்னது இப்போ நம்ம அகவல் படிக்கும் போது அக்கு வேற ஆணி வேற எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த பிள்ளைங்க எல்லாம் நான் வீடியோலாம் போட்டு சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் எல்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நல்லா ஜம்முன்னு போட்டு நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்குது. அப்போ இந்த ஆனந்தம் எல்லாருக்குமே கிடைக்கும். அதுதான் ஐயா வந்து சொல்கிறார், எல்லாரையும் திருத்திடுவோம் அப்படின்னு. ஷோபா பெரியப்பா முந்தா நேற்று கூட வந்து பேசும்போது சொல்கிறார், நீ திருந்திட்டம்மா, நான் எல்லாரும் திருந்த முடியுமாம்மா அப்படி இப்படி. அதெல்லாம் முடியாதுமான்னாரு. எனக்கு ரொம்ப கோபம், மனசும் வலி. அப்படிலாம் சொல்லாதீங்க, சிறு துளி பெருவெள்ளம். ஒவ்வொருத்தராக திருந்தினா எல்லாம் தான் திருந்த போகிறாங்க. ஆண்டவனை நினச்சிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்கிறதுக்கே நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னா அப்போ எதை தான் எப்படி தான் மதிப்பு மரியாதையை ஏற்றுப்பீங்க, எப்படி தான் உருவாக்கிப்பீங்க அப்படின்னு. அவரெல்லாம் நான் மதிக்கிறேன், ஆனால் அப்படி இப்படின்னாரு. நான் வந்து இப்படி தான் வணங்குவேன் இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் நீங்கள் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க, இதுதான் முரட்டுத்தனம், இதுதான் அறியாமையே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் அதுதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் உண்மையான நம்ம விளக்கம் பெறுவோம், ஆனந்தத்தை பெறுவோம்னு சொன்னோம். ஸோ ஆதின்றது இங்கே வந்து சிவத்தை கும்பிட்றவங்க வந்து ஆதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அனாதின்றது உங்களுக்கு வந்து ஆதி அந்த இது இனிஷியல் அப்படின்னு சொன்னா கூட அனாதின்றது ஃபைனல். சரிங்களா? அது மாதிரி ஒரு ஃபைனலைஸ்டு ஃபார்மை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இது வரைக்கும் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க டெலஸ்கோப்ஸில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதுதான்டா ஆதி, இதுதான்டா அனாதி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த அவங்க சொல்லியிருக்க அந்த வரமுறை இருக்குல்ல, அதை தாண்டி இன்னொரு வெளியே பார்க்கும்போது அந்த வெளி வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா அவங்க இது இமேஜின் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இவ்வளோ காலம் தேவைப்படுது, அதோட பர்த் ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஸ்டாரோட உருவம் அடைஞ்சு அது மெட்டாலிக் ஃபார்மில் வந்து அதோட பெட்டாலிக் ஃபார்மில் வரதெல்லாம் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே ரெடிமேடாக அது இருக்குது. அந்த காலத்துக்கு தாண்டி அதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குது. அப்போ அனாதி, சரிங்களா? அவர் தற்பர இது ஜோதித்தன்மை இருக்குது, சிற்பர இதுவாகவும் இருக்குது, சரிங்களா? அதுதான் பார்த்துரும்போது ஐயோ நம்ம இதெல்லாம் உடையுது, நம்ம ரிசர்ச் இதெல்லாம் உடையுது இல்லை, அதுதான் ஆதி அனாதி, சரிங்களா? அப்போ அந்த ஃபார்ம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ப்ளூ லைட் அங்கிருந்து வருது, சரிங்களா? ஏன்னா அந்த ப்ளூ எல்இடி அங்கிருந்து வரும்போது தெரியுது. ஐயோ நம்ம நினைச்சது அப்போ இந்த கற்பனை பிக் பேங் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிக் பேங் வந்து பல இடத்துல நடந்திருக்கு, பல நேரத்துல, அப்படின்னா அப்போதான் ஒரே மாதிரி கிடையாது அப்படின்றத இன்னொரு தேரி போடுறாங்க, ஹைப்போதெட்டிக் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எப்போ வந்து உங்களுக்கு வந்து இதாகும், கரெக்டா உங்களுக்கு புரிய வரும், ஓகே இது ஆதி இது அனாதி அப்படின்றது எப்போ தெரியும்? உங்களுக்கு காட்டினா மட்டும்தான் தெரியும், அது ஊட்டினா மட்டும்தான் தெரியும், அது கூட்டினா மட்டும்தான் தெரியும், உள்ளார ஆட்டினா மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. அதான் அவர் சொல்றாரு, இது ராமானுஜர் தான் எங்கள் இது பாகவதம் கேளுமா, நான் எல்லாம் கேட்டுட்டு மகாபாரதம் பாகவதம் ராமாயணம் எல்லாம் பார்த்து அதில் ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டு அது பத்தலன்னு தான் ஷோபா பெரியப்பா இங்கே வந்தேன் நான். நீங்கள் வந்து அதுலேயே உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சிட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காதீங்க. நீ போனதை பற்றி எல்லாம் இல்லைம்மா, நல்லா தான் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது, ஆனாலும் எங்கே போனாலும் இங்கே தான் ஒன்று என்ன அப்படி இருக்குது, அங்கே போனால் ஒரு அளவுக்கு தான் ஏதோ எடுத்துக்க முடியுது ஒழிய முழுசாக அடைய முடியல, திருந்த முடியலன்றதுனால தான் நான் இங்கே வந்து திருந்தினேன். எல்லாருமே இங்கே வந்தால் தான் திருந்துவாங்க, மற்றபடி இல்லாட்டி இப்படி தான் வம்பு பேசிக்கிட்டு மறுபடியும் முரடு பிடிச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு முரடு பிடிக்கிறீங்க, ஒரே அதுலேயே மூழ்கி கடங்கணும்னு ஆசைப்பட்றீங்க பார்த்தீங்களா, பொதுக்கு வர மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரியணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதான் அருட்பெருஞ்சோதி அவங்களுக்கு காட்சி அளித்து, அதான் காணா காட்சியை அளித்து அவங்களோட ஆட்சியும் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், வேண்டிக்கலாம். அடுத்த பாடல் நான் பண்ணணுமா? தனுகர ஆதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. அப்போ தனுகரன் அப்படின்னும் போது இங்கே டெலஸ்கோப்ஸு, சரிங்களா, இங்கே இருக்கிற மைக்ரோஸ்கோப்ஸு,
அது அப்புறம் ம் கரணாதிகள் தனுன்னும் போது அந்த பாடியை வச்சு பார்க்கறது இல்ல. ம் கரணாதிகள்னா ம் ஞானேந்திரியங்கள், அப்புறம் ம் மன சம்பந்தமானது இல்ல, ம் கரணேந்திரியங்கள். அந்த கரணேந்திரியங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ம் நம்ம அறிய முடியுமா? ம் அறிய முடியும். எப்போன்னா கடக்கணும். ம் சரிங்களா? ம் இதை வந்து அவர் சுத்தப்படுத்தணும். ம் சுத்த பிரணவ ஞான லெவல்ஸ் கூட்டு போச்சுன்னா உங்களால ம் அதை கடந்து அறிய முடியும். ம் சரிங்களா? அந்த அனுபவம் எப்போ தருவாரு? யார் தருவாரு? அதான். காலத்தையும் நிலத்தையும் கடந்தவர். ஆமா. சரிங்களா? உங்க மனத்திலையும் தருவாரு. உங்க புலத்திலையும் வந்து கரெக்டா வந்து இது பண்ணுவார். சிவபுலம் கலக்கும். சரிங்களா? ஆமாப்பா. அந்த மாதிரி கடந்து அறியும் ஒரு அனுபவம். அந்த ஒரு அனுபவம் இருக்குது. அதை பத்தி தான் சொல்ல வர்றாரு அதான். அகவல்ல. அது ஒரு பாடலையும் அது குறையவே கிடையாது. எல்லா பாடலையும் அதை எடுத்துனே வர்றாரு. ஆனா வெவ்வேறு வழியில உங்களுக்கு காட்டி ஆமா ஆமா. உங்களுக்கு அந்த கருணை அமுது வந்து கூட்டுறாரு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இதாக சொன்னது யாருமே கிடையாது. எல்லாம் அப்படியே இதாக மழுப்பி சொல்லி ஏதோ கடவுளை எந்த காலத்துலேயும் இருக்கிறவர் தான். அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு உண்டான அறிவு விளக்கமும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு விளக்கம் வந்தாலும் முழு விளக்கம் யாருமே பெறாமல் எல்லாம் குழப்பல்வாதியாகவும் எல்லாமே கலங்கி தான் கடந்தோம். இப்போ தான் சுத்த சிவ சன்மார்க்கம் விளங்குது. ஆண்டவன் வந்து நம்மளுக்கு எல்லாரையும் திருத்துறாரு, நல்ல அனுபவத்தை கொடுக்குறாரு, நல்லா இருக்கு. அப்போ வேதாந்தம் நாளாந்தம் போதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் அந்த மாதிரிலாம் அங்கேயும் இருக்குது. பட் அதெல்லாம் கடந்து. ஆமாப்பா. சரிங்களா? ஆமா. நாதந்து திருவீதி நடந்து கிடப்பேணும். அதான் அதான். நடக்கும்போது உங்களை லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாப்பா. அது மாதிரி உங்களை லெஃப்ட்னும் போது பொற்சபை அப்பன் ஓட வேலை செய்யுது. ரைட்னும் போது சிச்சபை அப்பன். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஏற்றிக்கிட்டே போகணும். ஜஸ்டிஸ் கம்பேஷன் ஜஸ்டிஸ் கம்பேஷன் நீங்க வந்து இறங்கி இறங்கி உங்களுக்கு வேலை செஞ்சு இந்த அனுபவம் ஏத்துக்கிறீங்கல்ல. இது வந்து யாரு கொடுக்குற அனுபவம்னு பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆகிய அவர் ஆகி வச்சிருக்காரு, செட்டிங்ஸ் வச்சிருக்காரு. அவரும் அப்படிதான் ஆகியிருக்காரு, உங்களையும் அப்படிதான் ஆக்குவார். சரிங்களா? ஆகிய விளக்கம்லாம் நல்லா சொல்றாங்க அந்த பசங்க. நல்லா நேற்று அந்த இதுல எனக்கு இதா இருந்ததுனால ஆமா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட பேசி பக்கத்துக்க வேண்டியதுதான். என்னென்ன தெரியலையோ தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சு அருட்பெருஞ்சோதி ஆக வேண்டியதான். ஆமாப்பா. நீ எப்படி எனக்கு இந்த விளக்கெல்லாம் கொடுக்குறியோ அதெல்லாம் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திக்கிட்டு வராரு ஆண்டவர். அதான் நான் நினைச்சேன், இந்த யங்கர் ஜென்ரேஷன் இவ்வளோ நல்லா ஷார்ப்பா இருந்து எல்லாருக்கும் புரிய வருது பாரு. எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தி எவ்வளோ நல்லா எடுத்து சொல்றேன். நல்லா இருக்கு. சரிங்களா? அத்து பாடல் நீங்க படிச்சிருக்கீங்களா? கடைசி பாடலா சொல்லுப்பா. எந்த பாடல்? உணும் பொது உணர்வா? அதுக்கு முன்னாடியா? உணும் உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க பாப்போம். உணும் உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி. அதான் உணர்வுன்னா நம்ம நல்லா எதை உள்வாங்கி நல்லா வச்சுக்கிறோமோ, நம்ம எதை செயல்படுத்துறோமோ அதை நல்லா உணர்வாய் நல்லா உணர்ந்துட்டு நம்ம உணர்வெல்லாம் கடக்கணும். நல்லா அதெல்லாம் பாரு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்று நம்ம இந்த செயலில் எல்லாம் அனுபவத்துக்கு வந்ததும் தீட்டானா எனக்கு தெரியல. அனுபவாதீதா அருட்பெரும் ஜோதி. கொஞ்சம் விளக்கம் சொல்லுப்பா. எனக்கு தெரிஞ்ச விளக்கம் இவ்வளவுதான். நம்மளுக்கு கிடைச்ச உணர்வு எப்படி இருக்குது, நம்ம எதை உணர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா பொருள்வெளியை பார்க்க முடியுது. பொற்சபை வந்து நம்ம உணர முடியுது இல்லையா? அந்த பொருள்வெளி நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்படி ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டதையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. இது இந்த அனுபவம் அந்த அனுபவம், இதுல சுகம் அதுல சுகம் அப்படின்னு வந்து தேடி கண்டுபிடிச்சு நாய் மாதிரி அலைஞ்சு எல்லாத்தையும் நாக்க வைக்க இது பண்ற மாதிரி ஒன்று இருக்கு. அப்புறமேட்டு என்ன பண்றது, அந்த உணர்வெல்லாம் கடக்கும் போது உங்களுக்கு நிராதன நிலை வரும்ல. அப்போ உங்க அலையறியா கடல் போல ஒரு அளவு கூட்டு போயிடும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீதம் வந்து உங்களுக்கு அப்போ இது பண்ணும். ஆனந்த பெருமோகம். சரிங்களா? அது எப்போ கலக்கும்?
உங்களுக்கு ஜஸ்டிஸும் வேணும், கம்பேஷனும் வேணுன்ற மாதிரி திருப்பி அதே லெவல்ஸ் தான். இந்த உணர்வு இங்க குருமார்க்கமா போய் ஆறீங்க, அது டேரக்டா சொல்லிட்டு போக வேண்டாம். நீ வந்து அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா இருக்கணும். நீ வந்து என்ன பண்ணணும், பிளான் பேஸ்டு சயின்சஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணி. இந்த மாதிரி அந்த மாயெல்லாம் நம்மளை தடுக்குது, அப்படியே அங்கங்கே நம்மளை கட்டி வச்சிருக்கு. அதான் நானும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி இந்த மாயையிலேயே மாட்டிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க, மாயவனன்றாங்க. மகாபாரதத்தில் மாயா சக்தி, மாயக்கண்ணன், மாயா சக்தி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஏதோ தெரியாத நான் அப்படியே தான் கிடக்குறோம். இப்படியும் அப்படியும் தடுமாற்றத்துலேயே இருந்தால் ஓரளவுக்கு இந்த குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம். இது உண்மையாக கடவுள்கிட்ட கொண்டுட்டு போய் இது முழுசாக நம்மளை சேர்க்குதானா? இல்லை, அரைகுறமே இங்கேயே இதையும் விட முடியாமல் அதையும் பிடிக்க முடியாமல் தடுமாற்றத்தில் தான் இருக்கோம். முழுசாக வந்து கடவுளை அடையணும்னா முழு மாதிரி நம்ம முழுசாக கடவுளியலை பெற்றுக்கணுன்னா, கடவுள்கிட்ட நெருங்கணுன்னா நம்ம தூய்மை அடையணும். அதை வந்து தூய்மை பெற்று தான் நம்ம அவர்கிட்ட நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு மற்றதையும் நம்ம என்ன சொல்கிறது, மாசுபடுத்தாமல் இருந்தால் தான் நம்ம எதையும் நம்ம துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அதை வந்து மலமாக ஆக்காமல் இருந்தாலே நம்ம வந்து தூய்மை பெற்றுட்டே வந்துடுவோம். அப்போ ஏன் தெரியும் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க? அதான் உணர்வுன்றது ஒன்று லெவல்ஸை பிடிச்சிக்கிட்டு அந்த உணர்வு வந்து கடந்து இன்னொரு உணர்வு இருக்குது, அதை அனுபவிச்சு நம்ம வந்து ஓங்கணுன்றது இது வந்து தெரியவே மாட்டேன். தெரிஞ்சுக்கவும் நம்ம முயற்சியே பண்ண மாட்டேன்றோம். அந்த படிநிலையை கடக்கவே மாட்டேன்றோம். இதே போதும்ன்ற மாதிரி முரடு பிடிச்சிக்கிட்டு அறியாமை இருக்கு. முதல்ல ஆணவ மலத்தையும் கலந்துக்கிட்டு அதுலேயே நம்ம அப்படி என்ன சொல்கிறது, நல்ல முரட்டுத்தன்மையோடு அதுலேயே அடங்கிடுறோம். ஓங்க மாட்டேங்கிறோம். ஓங்கணும். ஆண்டவன் வந்து இந்த அளவுக்கு நம்மளை ஓங்க வைக்க ஆசையாக வராரு. அவ்வளோ சுதந்திரமும் கொடுத்து நம்மளை வாங்க வாங்கன்னு அவ்வளோ நல்லதாக சொல்லி கூப்பிட்றாரு. சத்தியம் சொல்லி சொல்லி கூப்பிட்றாரு. அதுதான் எனக்கு ஓங்குறதுக்கு எனக்கு நல்லா இன்பமாக இருக்குது. அந்த ஓங்குதல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், என்ன நல்லா கேட்க வச்சாரு. ஆமாம், யாரெல்லாம் இந்த உணர்வை அறிஞ்சிக்கணும், இந்த உணர்வு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன உணர்வுடா, என்ன தியானம் பண்ணணும், எப்படி வச்சு தியானம் பண்ணணும், எப்படி மூச்சு பிடிக்கணும் அப்படின்னா அது குண மூலியமாக இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு இதுவாக சொல்லுவாங்க, நேக்கா சொல்லுவாங்க. ஆனா நேக்கடா என் தலைவன் எந்த துணியும் இல்லாம அவர் வந்து காட்சி அளிப்பார். அப்போ காட்சி அளிக்கும் போது உணர்வு இல்லாம கடந்த சரிங்களா, சனியெல்லாம் போயிடும் சரிங்களா. நல்ல ஒரு எப்படி சொல்றது, பிணியெல்லாம் இந்த ஊன கண்ணிலே வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த உணர்வு எல்லாம் கடந்த திறன அனுபவாதீத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எக்ஸ்பைரி ஆயிடுவாங்க நிறைய பேர். ஸோ எக்ஸ்பைரி ஆகாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல ரெஸ்பைரி ஆகணும்ல சரிங்களா. அதுதான் வந்து இந்த அனுபவாதீதம். முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், மதாதீத, சாக்கராதீத, அந்த இது இப்போ வந்து அனுபவாதீத வந்துருச்சு. அப்போ அதீதம் போது உங்களுக்கு என்ன ஆகுது, இங்க இருக்கலாம் கொஞ்சம் அனுபவத்தை வச்சுக்கிட்டு பெருசாக பில்டப் கொடுத்துக்கிட்டு நம்ம வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ கடவுளோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு கிடைச்சி அதுல வளர்ற அனுபவம் அதான் உண்மையாக ஓங்குது. நல்லா அது மென்மையாகவும் இருக்கு, மேன்மையாகவும் இருக்கு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் யார் வச்சிருக்கா? வள்ளலார் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அதை அடையக்கூடியவங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உற்றேன் அருளை பெற்றேன் இருப்பார். அவர் பர்த்டே வந்து இப்போ 2 நாள் 3 நாளில் நம்ம இந்த அளவுக்கு நல்லா அவர் வந்து அவர் வருவிக்க விட்டு அவர் எவ்வளோ நல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்றது நம்ம நல்லா உள்வாங்கி ஆனந்தமாக பேச முடியுது. அப்படிதான் நம்ம இது வரைக்கும் நான் இது பண்ண காணாத உணர்வு சரிங்களா, இங்கே பார்த்து அனுபவிக்காத உணர்வு சரிங்களா. அந்த உணர்வெல்லாம் வந்து என்ன பண்ண கணக்க வைக்கிறார். இந்த அப்போ அதை பற்றி தான் நம்ம தியானம் பண்ண முடியும் சரிங்களா. அவரே வந்து கரெக்டாக டியூன் பண்ணி விட்டு சரி இது பார்த்து நீ இது கூட கண்ணு வச்சு வா அப்படின் போது அது எப்படி கண்ணு வைக்க முடியும், அது மேலே அனுபவாதி இது வேற சொல்லிட்டாரு. அப்போ நம்ம முயலணும். ஆமா, அனுபவிக்காம சும்மா வாய் வெத்தும் வெட்டுன்ற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தா வெத்தும் பெரும் அடிச்சுக்கிட்டே எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் சாதிச்சுட்டேன், நான் ஆன்மீகவாதியாக தான் இருக்கேன், எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு சும்மா பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு இதான் எப்படி முடியும்? பட்டையை போட்டு கொட்டையை போட்டுது என்ன பண்ணாங்க, காவி வேற. ஆனா என்ன கேட்கற, நீ எது கலர் ட்ரெஸ் போட்டிருக்க
அவரு பிடிக்காம ஒரு ட்ரெஸ் நீங்க போட்டுருக்கீங்க. அதான் அதான் ஆனா என்ன நீங்க கேக்குறீங்க கலர் ட்ரெஸ் எதுக்குன்னு? அதான் எனக்கு வேற ட்ரெஸ் இல்ல இந்த உலகத்துல, ம். என்ன பண்றது? ஆமா, காவி வந்து முதல் படிதான். அங்கேயே அவங்களே கூட சொல்றாங்க, இது வந்து ஒரு தனிமைப்படுத்தி நம்மளை காமிச்சிக்கிறதுக்கு அது ஒரு இதுதான் ஒழிய அது முழுமை இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. வெண்மை தான் முழுமைன்ட்டு அப்புறம் தான் கடவுளை அனுபவிக்க அனுபவிக்க வெண்மை துணிதான்ற மாதிரி அவங்க சொல்றது கூட நம்ம அதெல்லாம் கூட ஏத்துக்கிறது இல்லை. அப்போ ரொம்ப அதை தான் நான் ஷோபா பெரியப்பாக்கிட்ட கேட்டேன். ராமானுஜருக்கு இதுன்றீங்க, ராமானுஜத்தெல்லாம் நான் ஓரளவுக்கு கேட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கேன், ஆனாலும் உள்வாங்கியிருக்கேன். ஆனால் அவர் சொன்னது கூட நீங்கள் கேட்குறீங்களா? அவர் கறி மீன் சாப்பிட சொன்னாரா ராமானுஜர்? எல்லாம் சாப்பிட்டு நல்லா எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டுருங்க. நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கேட்குறது இல்லை, வெறியாக தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கொட்டையை கட்டணும், பட்டையை போடணும், காவியை கட்டணும், சண்டை போட்டுக்கிட்டு வசத்தின்னு பேசிக்கிட்டு பஸ்பமாக்கி போகிறதுக்கு இந்த இதை பூசிக்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணி என்ன சாதிச்சோம்? ஏதோ ஒரு மூலிகை தன்மை, அது ஒரு மருந்து, ஒரு சின்ன செயலுக்கு, ஒரு குடும்ப செயலுக்கு, சுத்த பத்தத்துக்கு சொன்னதை ஒரு 2 நிமிஷம் இன்டர்வியூ தான் சித்தி விளையாட்டுல. இதுதான் ஆன்மீகம் பேசுறது எவ்வளவு தப்பு. ஒருத்தர் அப்படி வந்தாரா, இன்னொருத்தர் வந்து தீசம் வாங்கிட்டீங்களா அப்படி 2 பேரும் வந்தாங்க. சரி ஓகே, அப்போ எத்தனை பேரும் அவங்க மாட்டை ஹண்டிங் பண்றாங்கன்றது சரிங்களா நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்தவங்க நான் காட்டுறேன்னு வந்து எல்லாத்தையும் உனக்கு அனுபவிக்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாதவங்களே வந்து அந்த மாதிரி வாயை நல்லா ஆடுறது சரிங்களா. அப்புறம் இன்னொரு சிவதிச்சு அந்த மேல அந்த சடாமுடியோட இன்னொரு யங்ஸ்டர்ஸ் ஜீன்ஸ் பேண்டோட 2 பேரும் வந்து தீட்சை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன தீட்சை? சிவதீட்சை அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க 2 நிமிஷம் இவர் பேசினே இருந்தாரு ஒருத்தர் சரிங்களா. அவரோட இது இவங்களுக்கு பிடிக்கல, இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் போடுது. காலையில அது பேசிருக்காங்க போறதுக்கு வந்தவனே சிவதீட்சை வாங்கினவரு ஒரு இது இல்ல இவர் காவியோட இது ஏதோ காஞ்சி மடாலயத்துல போய் சேர்ந்துட்டு இங்க வந்துட்டு இங்க இருக்கிறவங்க கொத்திட்டு போறாரோ என்னவோ. சரி, அவர் கரெக்டா என்கிட்ட வந்து மாட்டிக்கினாரு, என்ன கொத்திட்டு போனான்னு பாத்தாரு போறது. ஆனா தொத்திய பாதம் இல்ல சரிங்களா. எங்க வந்து யார்கிட்ட அடின்ற மாதிரி சித்தி விளையாட்டுல அடிச்சு அவங்க இது 2 நிமிஷம் தான் எல்லாம் காலியா தெரிச்சிருவாங்க. சரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, சாணியை சுட்டு இந்த மாதிரி இது பூசுறது இல்லையா, அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். இல்ல நான் அனிமல் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ணதுல. அப்போ கருணையா இருக்கணும், எல்லாம் எல்லாமே ஜீவா பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களே, எங்க கலந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஐயோ நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, அப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் இல்லையா. அது என்ன ஏன் ஒதுக்கி விட்டீங்க? நீங்களும் அந்த எக்ஸ்பர்டைஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதானே அவர் சொல்ற வழி தான் நம்ம. ஆமாங்க, சத்யநாராயண சபையை பார்த்தவங்க அப்படின்னா அது மட்டும் சிரிச்சிடுறாங்க. அப்படி இல்லைங்க ஏன்னா அவங்க பார்க்க முடியாது. நான் சொன்னா அவங்களுக்கு அனுபவம் வேற உணர முடியல அந்த உணர்வை சரிங்களா. அதுதான் வந்து இது எப்படி இருக்குங்க அப்படின்னா, இது கோல்டன் லைன்ல இருக்கும், இந்த லைட்ல இப்படி இருக்கும்னு தனியா சொல்லும் போது அது அவங்களால கிரகிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, அப்படி தெரிச்சு ஓடிடுறாங்க. இது சாணியை சுட்டி இப்படி பூசிக்கிறீங்களே அப்படின்னா வழியில வரையும் பூசிருந்தாரு. எங்க பிளாஷ் பாடிக்கு எதுக்குங்க ஆஷ் அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு சிரிச்சிடுறாங்க சரிங்களா. ஏன்னா அதுக்கு மேல உங்களுக்கு அந்த ஆஷிங் டெஸ்டே எனக்கு கிடையாதுன்றது அது கடக்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் பெற்றாதான் கடக்க முடியுது. நல்ல வேலை எனக்கு அந்த அருட்பட்டத்தை இது என்ன சொல்லுவாரு, பொற்காசு அருட்பட்டம் அப்படின்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு வந்து இது வந்து வேற மாதிரி இருக்குதுடா இது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சொல்ல வைக்கிறாரு பாருங்க. கரெக்டா அது கிளம்பி போய் அங்க சித்திவளத்துல இருந்து தங்கி அங்க வருவாங்க. இப்படிதான் கொத்தின்னு போகுது, நிறைய பேர் கொத்திட்டு போயிட்டாங்கன்றது வளர்றது தெரிஞ்சிருக்கு சரிங்களா. இப்படி கொத்தாம தடு இந்த இதுல நீ வந்து எடுத்து சொல்லு அவங்களுக்கு, இந்த மாதிரி ஆளு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சு ஓடுறாங்க சரிங்களா. மாத்திட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம டவுட் கேட்கணுமா? அதை நல்லா பேசிட்டோம். நான் அடுத்த கிளாஸ்ல தெரிச்சுட்டுமா.